இல்லை ப்ராசஸ் பிளானிங் காஸ்ட் எஸ்டிமேஷனில் முக்கியமான கான்செப்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு ஒரு உடன் ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பேட்டர்ன் மேக்கிங் ஷாப்பில் ரெடி பண்ணணும். அந்த பேட்டர்னில் வந்து கன்சிடரிங் இப்போ மெட்டீரியல் ஊற்றும் போது மெட்டீரியல் ஷ்ரிங்கேஜ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்சஸ், அதாவது எக்ஸாக்ட் ஷேப்புக்கு நம்ம அந்த மோல்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது, கொஞ்சம் கூட குறைய பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த வுட் அவைலபிள் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் மேக்கர் வந்து 15 பெர் ஹவருக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டைம் ரெக்வயர்ட் டு பேட்டர்ன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 hours 20 minutes ஆகுது. ஓவர் ஹெட் சார்ஜஸ் 25% ஆஃப் த மெட்டீரியல் காஸ்ட் ஆஃப் த பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் அண்ட் வுட் ரெக்வயர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 mm வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம 2 சைடும் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ் வந்து என்னது 2 mm 2 சைடும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ப்ளஸ்ஸு மெஷினிங் அலவன்ஸையும் கன்சிடர் பண்ணணும். மெஷினிங் அலவன்ஸ் ஓகே, ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ் வந்து 10 mm, மெஷினிங் அலவன்ஸ் வந்து 2 mm 2 சைடும் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்களா. ஓகே, இந்த மாதிரி ஃப்ளாஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஓகே, இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 mm ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஓகே, 2 mm ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த சைடு இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது 2 துண்டாக வந்து நம்ம உடச்சிக்கலாம். ஓகே, இது ஒரு ஹாஃபு, அது ஒரு ஹாஃபு. அப்போ இந்த ஹாஃபுக்கு நான் வந்து 2 mm ஆட் பண்ணுறேன், அந்த ஹாஃபுக்கு 2 mm ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 26 ப்ளஸ் என்னது 2, அப்போ 28 வந்துருமா. அடுத்து 26 டிவைடட் பை என்னது 100. ஓகே, அந்த 10 mm ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதை பர்சன்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 26 டிவைட் பை 100 அப்படின்னா 0.26, அப்போ என்னது 28.6. அப்போ இதை நான் எவ்வளோ தூரத்துக்கு நான் எக்ஸ்ட்ராவாக மேக் பண்ணுறேன், 28.6க்கு என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராவாக மேக் பண்ணுறேன். இது 26 28.6னா இதுவும் 26 28.6னு ஆகிடும். ஓகே, அடுத்து இதோட லென்த் இப்போ எவ்வளோ இருக்குது, 260 இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், இதோட லென்த் வந்து இதில் வந்து ரிமூவிங் பார்ட்டு. ஓகே, இதில் பாதி இந்த இது வரைக்கும் இல்லை, இந்த ஏரியா வந்து எனக்கு ரிமூவ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இதை என்ன பண்ணி ரிமூவ் பண்ணணும் 2 mm. ஓகே, இந்த சைடு 2 mm, அந்த சைடு அதே மாதிரி என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அப்போ 260 இருக்குது, அதில் -2 போட்டுட்டு அடுத்து 260 டிவைட் பை 100 போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். இப்போ 260லேருந்து 4 கழிச்சிங்கன்னா 256, அடுத்து 260 பை 100 போட்டிங்கன்னா 2.6 ஆட் பண்ணிங்கன்னா 258.6. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 258.6ன்னு வரது வந்துடும். ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 210, இது ஓவர். ஓகே, 210 இருக்குது. ஓகே, சரி, அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் உள்ள பார்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 130. ஓகே, அந்த பார்ட்லேயும் இந்த சைடு ஒரு 2 mm ஆட் பண்ண போகிறோம், அந்த சைடு ஒரு 2 mm ஆட் பண்ணணும். ப்ளஸ் 130 பை என்னது 100. இது ஜஸ்ட் இது ரெப்ரசன்டேஷன் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஆட் பண்ணுறேன், அந்த வேல்யூ டிவைட் பை 100. அடுத்து 2 சைடு இருக்கிறதுல 2 மைனஸ் பண்ணுறேன், அந்த வேல்யூ டிவைட் பை 100. அடுத்து 130 இருக்குது, அந்த சைடு ஒரு 2, இந்த சைடு 2, 134. 130 பை 100னா 135.3. அப்போ இந்த இடம் என்னென்னு வந்துடும், நடுவு புள்ளி 135.3 ஆகியும் வந்துவிடும். ஓகே, அடுத்து 210 இருக்குது, சரி, அடுத்து 65 இருக்குது. 65 போர்ஷன் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 2 சைடும், இந்த சைடும் 2 mm தூக்கும், அந்த சைடும் 2 mm தூக்கிடும். மைனஸ் அந்த வேல்யூ எவ்வளவு 65 பை என்னது 100. அப்போ 61 மைனஸ் 0.65 போட்டிங்கன்னா 60.35 வரும். அப்போ இந்த இதோட வேல்யூ வந்து 60.35. இந்த இடம் ஏன் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து வெளியில் காட்டியிருக்காங்க. இந்த இடம் 135 இந்த இடம், அதில் வந்து கொஞ்சம் பார்த்து சுருங்கி தானே இது வருது, அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, சுருங்கி வர்றதை அப்படி காமிச்சிருக்காங்க. ஓகே, இந்த சைடும் வந்திருக்கு, இந்த சைடும் என்ன பண்ணிக்கோங்க, வெளியில் வரும். ஓகே, இந்த சைடும் வெளியில் வரும். ஓகே, புரியுதா? இந்த 2 இதுவும், இந்த 2 இது. ஓகே, அடுத்து இதோட வேல்யூ எவ்வளவு 135.3. அது நம்ம இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது காமிச்சேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து 65 எப்படி மாற்றிருக்கோம், 60.35. அப்போ இங்கே ஒரு 60.35, இங்கே ஒரு 60.35. அதாவது கோர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். எக்ஸ்ட்ராவாக நம்ம மெட்டீரியலை வந்து கொடுத்து உடன் ஃப்ரேம் ரெடி பண்ணிவிட்டு அதில் மெட்டீரியல் ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறது. ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ் 10 mm கன்சிடர் பண்ணேன், மெஷினிங் அலவன்ஸ் வந்து 2 mm வந்து என்ன பண்ணால் கன்சிடர் பண்ணினேன். ஓகே, அடுத்து 210 இருந்ததா, 210 டோட்டல் லென்த் எவ்வளோ 210. இந்த சைடு 2 mm, அந்த சைடு 2 mm. இதில் எந்த விதமான எக்ஸ்ட்ராக்ட் ஏதாவது ரிமூவ் பண்ண போகிறது இல்லை, இது ஃபுல்லாகவே அந்த சைடு 2 mm ஆட் பண்ண போகிறோம், அந்த சைடு 2 mm ஆட் பண்ண போகிறோம். அப்போ 214, அந்த நம்பர் எவ்வளோ போய் என்னது 100. அப்போ 216 புள்ளி என்னது 1. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம அந்த வேல்யூஸ் என்ன பண்ணியிருப்போம், ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். அடுத்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த வேல்யூ வந்து 210, இந்த வேல்யூ வந்து 130. அப்போ 210 மைனஸ் 130, அப்போ மீதி எவ்வளோ இருக்குது 80 அந்த போர்ஷன். ஓகே, அப்போ 130க்கு 80, 130க்கு 80 அப்படின்னா அதாவது இந்த இடம்ல பாதி ஒரு 40 இருக்கும், இந்த சைடில் ஒரு 40 இருக்கும். புரிஞ்சுக்கிட முடியுதா? ஏன்னா இது ஃபுல்லாக 210 நான் சொல்லிட்டேன், இது ஃபுல்லாக 130. அப்போ 130லேருந்து இது கழிச்சிட்டா மீதி எவ்வளோ இருக்கும், 80 இருக்கும். ஓகே, அப்போ 130 இருக்கும்போது என்ன இருக்குது, 130 இருக்கும்போது 80ங்கிற ரிமைனிங் இருக்குது. 65னா என்னது, அதில் பாதி
40, அதுதான் அந்த 40, இந்த 40ம் இந்த 40ம். ஓகே, இந்த 40 இந்த 40 என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால அந்த 40 என்ன பண்ணியிருக்கோம் தனியாக என்ன பண்ணியிருக்கோம் காட்டியிருக்காங்க. ஓகே, ஃபோல்டு மாதிரி போட்டு தனியாக என்ன பண்ணியிருக்காங்க காட்டியிருக்காங்க. புரிஞ்சுதா? ஒவ்வொரு கால்குலேஷனும் எப்படி நம்ம பேசிக் வந்து இந்த 40 எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? இது 210, இது கழிச்சா 130, அப்போ மீதி எவ்வளோ பார்ட் ரிமைனிங் இருக்குது? 80 பார்ட் ரிமைனிங் இருக்குது. இப்போ 130 80ன்னா 65 என்னது 40. அப்போ அதோட பார்ட் எவ்வளோ இருக்கும்? 40. இங்கேயும் என்ன இருக்கும்? 40 இருக்கும். ஓகே, இந்த கால்குலேஷனை ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, அந்த டயக்ராமை தான் நம்ம ஸ்கிமேட்டிக் டயக்ராமாக இப்படி என்ன பண்ணியிருக்கோம் மாற்றிருக்கோம். ஓகே, இப்போ என்ன கொஷினில் வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வுட்டு ஃபினிஷிங் அலவன்ஸ் 3 mm 2 சைடு ஆட் பண்ணிக்கோங்கட்டாங்க. பிரச்சனையே இல்லை. பார்ட்டி எத்தனை இருக்குது? இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. அப்போது லென்த்து கூட ஒரு 3 mm ஆட் பண்ணணும், வித்து கூட ஒரு 3 mm ஆட் பண்ணணும், திக்னஸ் கூட வித் 3 mm ஆட் பண்ணணும். லென்த் என்னது? 6.35, வித்து எவ்வளவு? அதுவும் 60.35. இதுதான். ஓகே, இது வந்து ரெக்டாங்கிள் மாதிரி தானே இருக்குது. அப்போ அடுத்து திக்னஸ் எவ்வளவு? 40 இருக்கா? அப்போ அது கூட ஒரு 3 ஆட் பண்ண இது. அது ஒரே ஃபார்முலா L×B×H. இது ஒரு பகுதிக்கு. அதே மாதிரி என்ன இருக்குது? இது ஒன்று இருக்குது. 2 பகுதினால 2ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ ஆன்சர் கிடச்சும். அடுத்து 2 ஃப்ளாஞ்சஸ் 216 இருக்கா? இது நடுவில் அப்படி பிரிச்சுன்னா வச்சுக்கோங்க 2 ஃப்ளாஞ்ச் மாதிரி அர்த்தம். அது கூட ஒரு 3 mm 222.1. 216 3 3னா 221. அடுத்து என்னது? 28.26. அதோட திக்னஸ் எவ்வளோ? 28.26. அதே என்ன பண்ணிக்கணும்? LBH அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்து பார்ட்ஸ் இந்த பகுதி. அந்த பகுதி என்ன இருக்குது? 258.26 3 கூட்டிக்கணும். அடுத்து திக்னஸ்ஸு வித்து அது கூட 3 கூட்டிக்கணும். LBH இது ஒரே ஒரு பகுதி தான், 2 பகுதின்னு எடுத்துடக்கூடாது. ஓகே, அடுத்து டோட்டல் வுட் எல்லாத்தையும் கூட்டிக்கணும். ஒரு இதுக்கு 4200 இருக்குன்னா அப்போ இவ்வளோ மீட்டர் கியூபிக் எவ்வளோங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு இருக்காங்க? 3 hours 20 minutes. இதை அடிச்சு கொடுத்தா என்னது? 3.33 hours. ஓகே, அப்போது பேட்டர்ன் மேக்கர் காஸ்ட்டு 15 ரூபா ஆகுது. அப்போ எவ்வளோ மொத்தம் ஆகும்? 49 ரூபா ஆகும். ஓவர் ஹெட் காஸ்ட் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா 25% ஆஃப் தான் மெட்டீரியல் காஸ்ட். மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆயிடுச்சு? இங்கே நம்ம போட்டோம் வுட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ? 41.71. அப்போ 41.75 25/100 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். எல்லா காஸ்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பேட்டர்ன் கிடைத்து விடும். ஓகே, அடுத்து இந்த மாதிரி அதே மாதிரி ப்ராப்ளமாக ஒன்று பார்க்கலாம். இது வந்து ஃபினிஷ்டு காம்பவுண்ட். இப்போ பேட்டர்ன் அலவன்ஸ் இது பண்ணுறேன்னா என்ன சொல்லியிருக்காங்க? அதே மாதிரி தான். ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸுக்காண்டி 10 mm ஆட் பண்ணுங்கள், மிஷினிங் அலவன்ஸுக்காண்டி 2 mm ஆட் பண்ணுங்கள். சேம் கான்செப்ட். இங்கே 42 இருக்கா? அப்போ 42 ப்ளஸ் என்னது? 42/100. அப்போ 42.42. இங்கே 8 இருக்குது. அடுத்து ப்ளஸ் 8/100. அப்போ 8.08. அடுத்து 25 ப்ளஸ் என்னது? 25/100. அப்போ 25.25. ஓகே, அடுத்து என்னது? 8 இருக்குது. அப்போ இங்கேயும் 8 இங்கேயும் 8 ஏதோ வரப்போகுது. 75 இருக்குது. 75 ப்ளஸ் என்னது? 75/100. அப்போ 75.75. அடுத்து 32 இருக்குது. 32 ப்ளஸ் 32/100. அப்போ 32.32. அடுத்து 50 இருக்குது. 50 ப்ளஸ் 50/100. அப்போ 0.50. சேம் ப்ரொசீஜராக 100 டிவைட் பண்ணி இந்த வேல்யூ என்ன பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்ன கன்சிடரேஷன்? ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸுங்கிறது 10 mm. அதை நான் வந்து என்ன பண்ணியாச்சு? பர்சன்டேஜில் போட்டு /100 போட்டு முடிச்சாச்சு. ஓகே, மில்லிமீட்டர் அந்த கால்குலேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி 100 பண்ணி எழுதணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 2 சைடும் 2 mm ஆட் பண்ணணும். இப்போ 50 இருக்கா? 2 அப்போ 50.50 கூட 4 ஆட் பண்ணால் 54.5. இங்கே 38 இருக்கா? இப்போ 42.4 ஆட் பண்ணுறேன். இங்கே 50 இருக்கா? அது ஆட் பண்ணுறேன். இங்கே 32 இருக்குது, 4 ஆட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து இந்த சைடு ஃபுல்லாக 2 தான் ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த சைடு வந்து மிரர் மாதிரி நடுவில் பண்ணிவிட்டு இந்த சைடு 2 இந்த சைடு 2. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 ஆட் பண்ணணும். 42.42னா 44. இங்கே 2 ஆட் பண்ணுறேன். இங்கே மட்டும் எதுக்கு 2 மைனஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிக்கணும். இந்த இடம் வந்து என்ன ஆகுது? இந்த பார்ட் ரிமூவ் ஆகுது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? 2 ரிமூவ் தான் பண்ணணும். 25.25 மைனஸ் என்னது 2. அப்போ ரிமூவ் பண்ணுறதுனால 23.25. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வந்துடும். இங்கேயும் என்ன பண்ணுறோம்? சேம் லென்த்து தான் இருக்குது. அப்போ இது கூட 2 என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறேன். 77.75. ஓகே, இங்கே நான் இதுக்கு மேலே மட்டும் என்ன பண்ணுறேன்? 4 ஆட் பண்ணுறேன். கீழே உள்ளது ஃபுல்லாக 2 தான் என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறேன். இந்த போர்ஷன் மட்டும் ஷ்ரிங்கேஜ் ஆகுது. அப்போ அதில் என்ன பண்ணுறேன்? மைனஸ் பண்ணுறேன். புரிஞ்சுக்கிட முடியுதா? அடுத்து என்ன பண்ணுறேன்? லென்த் ஆஃப் த ரஃப் வுட். லென்த் இங்கே பார்த்தீங்கன்னா 44.4 இருக்கா? அது கூட என்ன பண்ணுறேன்? 3 + 3 இந்த பேட்டர்ன் அலவன்ஸ். என்ன அலவன்ஸு? ஃபினிஷிங் அலவன்ஸ். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸுக்கு எத்தனை mm? 10 mm. ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸுக்கு 10 mm. மெஷினிங் அலவன்ஸுக்கு 2 mm. மெஷினிங் அலவன்ஸுக்கு. அடுத்து ஃபினிஷிங் அலவன்ஸுக்கு 3 mm. ஓகே, அந்த இது 3 தான் கான்செப்ட்.
இப்போ 44.42 +3 போட்டால் ஆன்சர். எல்லாத்துக்கும் கூட என்ன பண்ணுறேன் 3 ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று. அடுத்து LBH போடுறேன். அடுத்து பார்ட் பிங்கிறது இந்த போர்ஷன். இது 2 போர்ஷன் இருக்குது. அப்போ 2ஆல் என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 10.08 இருக்குது. அடுத்து 54.55 இருக்குது. அதே தான் திக்னஸ்ஸு வித்து அதையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்ட்ஸ் என்ன இருக்குது இந்த போர்ஷன். அந்த போர்ஷன் என்ன இருக்குது 23.25 +3 அடுத்து என்ன இருக்குது 42.38 +3 திக்னஸும் அதே தான். இது ஒரே ஒரு போர்ஷன் தான் இருக்குது LBH. ஓகே, பார்ட் டி இந்த போர்ஷனு. அதில் என்ன பண்ணுறேன் 77.75 +3 வித் எவ்வளோ இருக்குது 54.55 5 +3 திக்னஸும் அதே தான். ஓகே, அடுத்து அதுக்கு என்னது LBH, அதுக்கு ஒரு வேல்யூ வந்துருமா. அடுத்து உட்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6000 மீட்டருக்கு போட்டுருக்காங்க. அப்போ நான் இவ்வளோ மீட்டருக்கு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ரூபா ஆகுதுங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபவுண்ட்ரி கான்செப்ட் வந்து நம்ம பார்ப்போம். நம்ம சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட் இருக்கிற வீடியோஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணி பாய்.